வேதாத்ரி மகரிஷி ஆசிரமம் பேரளம் நிறுவனர் முனைவர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் புத்தாண்டு சிறப்புரையாற்றினார்கள். அப்பொழுது அவருடைய பார்வையும் செய்கையும் வேதாத்ரி மகரிஷி ஆத்மா தனக்குள் இறங்கியதைப் போலவே காட்சியளித்தது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் மாறணும், என்னை பார்த்து என் பிள்ளைகள் மாறணும், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வரும். நமக்கு வெளியே பயன் இருக்கு. அப்படி எல்லாத்தையும் பார்த்து ஒரு அடையாளம் சொல்றாரு ஒருத்தர். அவர் சொல்ற அடையாளம் என்ன அடையாளம்? அதான் வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாரு? நீ எல்லாம் சொன்னாலும் சரிதான், பிதான்னு சொன்னாலும் சரிதான், சிவன் சொன்னாலும் சரிதான், இந்த பக்கத்துல பிரம்மன் சொன்னாலும் சரிதான், நீங்க சொல்ற எல்லாமே எது? இந்த சுத்த வெளிதான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாரு. இப்போ சுத்த வெளிங்கும் போது இது எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. நீக்கமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த மறைப்பொருள் தான் காண்பொருளா வந்திருக்கு. இப்ப நான் பார்க்க முடியாது சுத்த வெளிய, ஆனா அது வேற வந்திருக்கு. பெயர் தான் அப்படி வச்சுக்கிட்டாங்க. அவங்க உணர்ந்தது ஒண்ணுதான், பேர் மாத்திட்டாங்க. ஆனா உங்களுக்கு சொல்லாம போயிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த சுத்த வெளிதான், அந்த வெளிதான். இந்த வெளி அப்படிங்கிறதுக்கு ஒரு குணங்களை கொடுத்திருக்காங்க. இந்த குணமும் பிரம்மத்துக்கு நீங்க கொடுத்த குணமும் ஒண்ணுதான், சிவனுக்கு நீங்க கொடுத்த குணமும் ஒண்ணுதான். அப்போ இதுல என்ன அட்வான்டேஜ்? ஏற்கனவே இருக்காதுலாம் இதா பிரம்மம் இதெல்லாம் விட்டுட்டு அந்த உண்மைக்கு வந்து இதுதான் கடவுள், இதுதான் அந்த ஆதி, இதுதான் எல்லாம் ஆகியிருக்கிறது அப்படின்னு வந்துடுறதுல வந்து என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் இருக்குல்ல? அவங்க அப்படி வரவிட மாட்டாங்க. ஏன் வரவிட மாட்டாங்க? அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க சில வேலை பிழப்பு போயிடுச்சு, தன்னுடைய பிழப்பு போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு கூட்டம், அவங்க ஒரு தலைவர், அது வரக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குல்ல, அதனால அவங்க நம்மளை வரவிட மாட்டாங்க. அதையும் மீறி இந்த அறிவால வளர்த்து இந்த உண்மைக்கு வந்து ஒரு வந்துட்டாரு வாங்க, அவன் தான் இந்த உலகத்தினுடைய என்ன ஒரு முன்னோடியாக. இந்த உலகம் நல்லா இருக்கணும், என் வசதி பெருசல்ல, எனக்கு ஏகப்பட்ட வசதி இருக்கும், அது பெருசல்ல, நான் தலைவனாக இருக்கிறேன், அது பெருசல்ல, இந்த உண்மைதான் பெருசு அப்படின்னு வாழ்கிற ஒருத்தன் தான் இதை சொல்ல முடியும். அதனால வேதாத்ரி மகரிஷி ஒரு வசதியை அவர் தேடல. அவர் என்ன வசதியை தேடினாரு? அவர் இருந்த அதை வந்து 15க்கு 15 அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அதாவது உண்மைக்கு பக்கத்தில் நின்று பாருங்க, அதுதான் அவருடைய கிரேட்னஸ். எப்ப அந்த உண்மைக்கு பக்கத்துல நின்றுட்டாரோ, இப்போ அந்த ஆதியை வணங்குவதற்கு இது நாள் வரைக்கும் நான் போயிட்டு இருந்தேன். இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் ஆதியை வணங்கன்னா எங்க போகணும்? உண்மையை வந்துட்டேன். உணர்ந்ததுக்கு அப்புறமாக எங்க போகணும்? அப்படியே உட்கார்ந்து அவன் அப்படியே வணங்கினேன். எப்படி வணங்கினேன்? அந்த ஒன்றுதான் அனைத்துமாக ஆகியிருக்கு, அனைத்துமாக ஆகியிருக்கு, அனைத்துமாக ஆகியிருக்கு. தெய்வம் இருக்கு. தெய்வத்தை அகத்துணரும்
இறைவணக்கத்தை இனிமேல் கையில் எடுப்போம்னு சொல்லி நீங்கள் அனைவருமே உங்கள் இல்லத்தில், உங்கள் இல்லத்து பெரியவர்கள், உங்கள் இல்லத்து பிள்ளைகள், சந்ததிகள் அனைவரும் உடல் நலத்தோடு, தேக ஆரோக்கியத்தோடு, நீலாயுளோடு, நிறை செல்வத்தோடு என்றென்று நிறைவாக வாழ்க, நீடூழி வாழ்க. தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியின் சென்னிசை வைத்த தெய்வம்